பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. சர்ப்ரைஸ் ரைடு பண்ணக்கூடாது, சொல்லிட்டு தான் வரணும். எங்க அதுக்கப்புறம் அதுக்கு பேர் ரைடா? ஆர் யூ பிளேயிங் வித் மீ அப்படின்னே கேட்டாங்க. அதாவது அந்த மாதிரி ஒரு வார்த்தை முகுல் ரோத்தகி போல ஒரு சீனியர் வழக்கறிஞர் சந்திப்பது ரொம்பவும் ஆடான விஷயம். இவர் பதவியேற்ற பிறகு ஒரு டிஎஸ்பியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, முக்கியமான டிஎஸ்பியை. இன்னொரு டிஎஸ்பி ஃபோரன்சிக் இவருடைய கம்ப்யூட்டரில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க்லேருந்து இவர் அனுப்பிச்ச மெயிலெல்லாம், இவர் பணம் வாங்கிட்டேன், இந்த ஆளுக்கு வேலை கொடு அப்படின்லாம் அனுப்பியிருக்கிற மெயில் எடுத்திருக்கிற அந்த டிஎஸ்பியை 250 பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்காங்க. எப்படி கவர்மெண்ட் எம்ப்ளாயி இவருக்கு எழுத்தாப்பில் உண்மையை சொல்லுவாங்க. அதனால நீ சுதந்திரமாக வெளியில் இருக்கணும்னு சொன்னால் யூ ஹவ் டு ரிசைன்கிறது தான் அர்த்தம். நிதிக்கும் கூட துணை முதலமைச்சருங்கிறது இவருக்கு கொடுத்தப்ப தான் கொடுத்தாங்க. ஸோ இவர் வர வரைக்கும் அந்த போஸ்ட் கூட கொடுக்கல. அதனால அந்த கட்சி, அது மாத்திரம் இல்லை, ஸ்டாலின் அவர்கள் இவர் ரிசைன் பண்ணப்போ என்ன கொடுத்தாரு? தியாகி, இந்த கட்சி எங்களுக்கு இவர் தான் ஏடிஎம் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஜூனுக்குள்ள ஒரு தொகுதிக்கும் கிட்டத்தட்ட 100லேருந்து 150 கோடி, ஆர்டினரி தொகுதிக்கும் விஐபி தொகுதிக்கும் 300லேருந்து 500 கோடின்னு சொல்லி அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் புக்கில் 20 கோடி ரூபாய் நாங்கள் திரு ஜெகத்ரட்சகன் கம்பெனிக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு 2020 ரெக்கார்ட். ஸோ ஒரு கடையில் 7 லட்சம்னா 5000 கடைக்கு இன்ட்டு போட்டிங்கன்னா எவ்வளோ? அப்போ 350 கோடிங்கிறது நமக்கு ஒரு நாளைக்கு வருது. அப்போ வருஷத்துக்கு 90,000 கோடிங்கிறதுக்கு பாசிபிள். வாட் இவர் பிடிஆர் சொன்னதா? ஸோ அந்த எஸ்என் ஜெயமுருகன் யாருன்னா கருணாநிதியுடைய சினிமா எடுத்தது. சன் பிக்சர்ஸோ ரெட் ஜெயின் பிக்சர்ஸோ கருணாநிதி வச்சு படம் எடுத்தால் ஓடாதுன்னு தெரியும். ஆனால் நஷ்டப்பட்டவங்களுக்கு சாராய் லைசன்ஸ் கிடைக்கும். அந்த லாரி டெண்டர் கொடுத்தவனுடைய ஆதார் பேன் நம்பரை கூட ஃபில்அப் பண்ணலன்னு சொல்கிறேன். கேவிசி நாம்ஸை கூட ஃபில்அப் பண்ணல. அப்புறம் டெண்டர்லாம் நாங்கள் பர்ஃபெக்டாக நடந்திருக்கோம், ஆன்லைனில் கொடுத்துருக்கோம், செந்தில் பாலாஜி பேட்டி கொடுக்குறேன். ஸோ மாப்பிள்ளை சாருக்கும் எம்டிக்கும் நடுவில் கரஸ்பாண்டன்ஸ் இருந்து அதை ட்ராக் பண்ணால் ஃபஸ்ட் ஃபேமிலி வரைக்கும் கூட இதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். செந்தில் பாலாஜி அவருடைய அந்த அமைச்சர் பதவி பறிக்கப்பட போகுது, அவரே ராஜினாமா செய்ய போகிறாரு அப்படின்றதும், அவருடைய அந்த பெயிலில் தான் இப்போ வெளில வந்திருக்காரு அப்படின்றப்போ அந்த ஜாமீன் ரத்து செய்யப்படும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு திருப்புமுனை ஏற்பட போகுது ஏப்ரல் 9 அவருடைய அந்த கேஸ் வர்றதுனால அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. இல்லை, ஒன்று அதாவது அவர் இத்தனை நாள் தொடர்றதே கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம். கிட்டத்தட்ட 45 நாளைக்கு முன்னாடியே அவருடைய கவுன்சில்கிட்ட கேட்டாங்க. முகுல் ரோத்தகி அவர் ஒரு முறை அப்பியர் ஆனால் உங்களுக்கு 50 லட்ச ரூபா தான், ஜாஸ்திலாம் இல்லைங்க. அவர் கேட்டாங்க, டூ யூ வாண்ட் டு, அதாவது நீங்கள் கோர்ட்டில் இது பண்ணிங்கன்னா நேரடியாக உங்களை தான் கேட்பாங்க. டூ யுவர் கிளைண்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. டூ யூ வாண்ட் டு கண்டினியூ, தென் சே இட், தென் வி வில் டேக் எ டெசிஷன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் டக்குன்னு ஐ வில் கெட் பேக் ஃப்ரம் மை கிளையண்ட்டுன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 வாய்தா வாங்கி கடைசியாக முந்தானேத்து பேசினாங்க. ஆனால் அன்றைக்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவருக்கு வந்தவர் இவர் முகுல் ரோத்தகி, அரசாங்கம் சார்பாக வந்தவர் காங்கிரஸ் எம்பியான அபிஷேக் மனு சிங்வி. அவர் என்ன சொன்னார்? இது ஆப்ஷன் சாய்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணார். மக்களுக்கு எளிதாக புரியணும்னு சொன்னால் ஆப்ஷன் சாய்ஸ்னால் எப்படின்னா, ஏதோ கிணத்துக்குள்ளே ஏதோ மாட்டியிருக்குன்னு நீங்கள் கிணத்துக்கு செவுத்து மேலே ஏறிட்டீங்க. அப்போ பக்கத்தில் இருந்து உங்களை யாரும் நீ விழுறியா நானா தள்ளி விடுறேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு சாய்ஸ் அப்படின்னு சொன்னார். அது அவர் சொன்னது ரொம்ப தப்பு. ஹீ இஸ் பெய்டு ஃப்ரம் உங்களுடைய என்னுடைய டாக்ஸ் பேயர் மணிலேருந்து போய் டிவிஎஸ்சி சார்பாக அவரை ஜெயிலில் அனுப்ப வேண்டிய வேலையை அரசு வக்கீலுக்கு. ஆனால் அபிஷேக் மனு சிங்வி அப்படி கேட்டார். ஆனால் அதுக்கப்புறம் 2-3 இது கிட்டத்தட்ட டிசம்பர் எண்டுலேயோ ஜனவரி எண்டில் இது நடந்துச்சு. பிப்ரவரியை ஓட்டி மார்ச் வரைக்கும் ஓட்டிட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக என்ன சொன்னார், திருப்பி என்ன சொன்னார் அவருடைய லாயர் என்ன சொன்னார்? நீங்கள் எங்கள்கிட்ட ரைட்டிங்கில் கேட்கல, வாயில் தான் கேட்டீங்க, அதனால தான் பதில் கொடுக்கலன்னு. ஆர் யூ பிளேயிங் வித் மீ அப்படின்னே கேட்டாங்க. அதாவது அந்த மாதிரி ஒரு வார்த்தை முகுல் ரோத்தகி போல ஒரு சீனியர் வழக்கறிஞர் சந்திப்பது ரொம்பவும் ஆடான விஷயம். அவங்க என்ன சொன்னார்னா, ஒரு பெஞ்சுங்கிறது 3 மாதத்துக்கு இருக்கும் சுப்ரீம் கோர்ட்டில். அந்த பெஞ்சுக்கு அப்புறம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ரொட்டேஷனில் ஒரே கிளைண்ட்டு ஒரே இருக்கக்கூடாதுன்னு. இப்போ நாங்கள் பெஞ்ச் மாறிட்டோம். ஆனால் ஒரிஜினலாக நாங்கள் விசாரித்ததுனால நாங்கள் 2 பேரும் எங்கள் பெஞ்சை விட்டுட்டு தனி டைம் ஒதுக்கி உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வார்ன் பண்ணிட்டார். சரி, ஏப்ரல் 4 இவர் வர்றப்ப மிக நிச்சயமாக
அதுக்கு முன்னாடியே இவர் ரிசைன் பண்ணணும். இப்போ ரொம்பவும் ஓப்பனாக இப்போன்னா ஐ பின் அப்பாயிண்டட் பை தி ஆஸ் தி ப்ளஷர் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர்னு சொன்னால் தென் யூ கோ இன்சைட் தான் சொல்லி ஆகணும். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லைன்னு சொல்லாமல் இப்படி வேணால் கொடுக்கலாமே தவிர ஐ பின் அப்பாயிண்டட் அட் த ப்ளஷர் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லலாம். அப்போ தென் அவர் ப்ளஷர் தட் யூ ஹவ் டு பி. ஏன்னா இடி ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு, இவர் பதவியேற்ற பிறகு ஒரு டிஎஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, முக்கியமான டிஎஸ்பியை. இன்னொரு டிஎஸ்பி ஃபோரன்சிக் இவருடைய கம்ப்யூட்டரில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க்லேருந்து இவர் அனுப்பிச்ச மெயிலெல்லாம் இவர் பணம் வாங்கிட்டேன் இந்த ஆளுக்கு வேலை கொடு அப்படின்லாம் அனுப்பியிருக்கிற மெயில் எடுத்திருக்கிற அந்த டிஎஸ்பியை இவர் போய் ஃபஸ்ட்டு தடவை என்ன பண்ணுறார், அன்றைக்கி வரல உடம்பு சரியில்லைன்னு கொடுக்குறாரு. திருப்பி செகண்ட் டைம் பண்ணோன்னா என்ன உடம்புன்னு கேட்டால் ஹை பிபின்றாங்க. உடனே ஜட்ஜு சொல்லிட்டாரு, ஹை பிபிக்கெல்லாம் இதெல்லாம் தேவையில்லை, நானே ஹை பிபிக்கு போட்டுட்டு தான் வரேன் மாத்திரையை பல நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மூணாவது தடவை திருப்பி இதெல்லாம் ஹைகோர்ட்டில் நடந்தது. மூணாவது தடவை வந்தப்போ என் ஃபோனையே இப்போ எடுக்கலன்னு பிபி ரெக்கார்டில் சொல்லியிருக்கார் கவர்மெண்ட்டுடைய வக்கீல். ஸோ இது எல்லாம் ரெக்கார்டில் காட்டிட்டு அதை தவிர விட்னஸில் 250 பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்காங்க. எப்படி கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து இவருக்கு எழுத்தாப்பில் உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னுங்கிறதுனால மிக நிச்சயமாக அவர் கண்டினியூ பண்ணுறது கஷ்டம். சரி, இந்தியன் லாஸ் என்னென்னா ஒரு ஆளை ரொம்ப நாளைக்கு மேலே ஜெயிலில் வைக்க முடியாது. நார்மல் கேசஸில் 90 நாளைக்கு மேலே வைக்க முடியாது. ஸோ குண்டர் சட்டமாக இருந்தால் 6-7 மாதம். இவரையும் அந்த இடிக்கில் கிட்டத்தட்ட அந்த பிஎம்எல்ஏல அது வரும். அதனால இவர் 458 நாளோ என்னமோ இருந்ததுனால பெயில் இஸ் அ நாம், ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் அப்படிம்பாங்க. ஸோ அது ஆக்சுவலாக நம்ம வெளியில் பேசுகிற வார்த்தை, அங்கே லிபர்ட்டி, ஒருத்தன் வெளியில் சுதந்திரமாக இருக்கிறது. அதனால நீ சுதந்திரமாக வெளியில் இருக்கணும்னு சொன்னால் யூ ஹவ் டு ரிசைன்கிறது அர்த்தம். இல்லை அந்த ரிசைனை வந்து கோர்ட் சொல்லி இவர் எடுக்கிற மாதிரி இருக்குமா இல்லை அதுக்கு முன்னாடி? இல்லை 90% முகுல் ரோத்தகி would have said it. முகுல் ரோத்தகி would have said it. It is better you resign சொல்லிடுவார் போன முறை பண்ண மாதிரி. ஏன்னா அவர் ஜெயிலில் இருக்கும்போதே அவருக்கு இந்த இலாக்கா கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கட்சிகளோட இது இருந்து அதை தாண்டி அவருக்கு கொடுத்து இல்லைம்மா, இதில் இன்னொன்னையும் பார்க்கணும். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி வாங்கின ஓட் ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு 3% தான் டிஃப்ரென்ஸ். ஆனால் மணிஷ் சிசோடியா மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவாலே தோற்றுருக்காங்க. ஸோ அதனால இப்போ இவரை கண்டினியூ பண்ண வைக்கிறது திமுகவிற்கும் ஓட்டு போகும். அன்னைக்கே யோசிச்சிருந்தா ஒரு ரிலீஸ் ஆகி வரும்போதே ஸ்டாலின் அவர்கள் வந்து சார் அதுக்குள்ளே எவ்வளோ ஏடிஎம் எடுத்திருப்பாங்க? எனி டைம் கேஷ் தானே இந்த டிபார்ட்மெண்ட். ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு 90,000 கோடி வரைக்கும் லீக்கேஜஸ் இருக்குங்கிறத நம்ம கணக்கு போட்டோம்னா ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு 300 கோடின்னு கணக்கு போட்டுக்கோங்க. ஸோ இவர் வந்து மாதம் கொடுக்குற கப்பம். இன்னொன்று ஆல்ரெடி அவங்க டார்கெட் கொடுத்து ஜூனுக்குள்ளே ஒரு தொகுதிக்கும் கிட்டத்தட்ட 100லேருந்து 150 கோடி, ஆர்டினரி தொகுதிக்கும் விஐபி தொகுதிக்கும் 300லேருந்து 500 கோடியும்னு சொல்லி அது மாதிரி ஒரு 50 தொகுதி பிளான் பண்ணி இதெல்லாம் இந்த ஜூனுக்குள்ளே கொண்டு போகணும். அதுக்குள்ளே தான் நல்ல வேலையாக இடி வந்திருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் மணிஷ் சிசோடியாவுக்கும் நடந்த அந்த நிலை செந்தில் பாலாஜிக்கு வரும் அப்படின்னு அவர் பயப்படுறாரு. இப்போ அடுத்த தேர்தல் வரப்போகுது இல்லையா? இல்லை, அதுக்கு இன்னும் 14 மாதம் இருக்குது. பட் செந்தில் பாலாஜி அவருடைய தொகுதியை ஜெயிக்க கூடும். ஏன்னா அவருக்கு அந்த ஜாதி மற்ற விஷயங்கள் இருக்குது. எதிர்த்தாப்புல கேண்டிடேட் என்னங்கிறது பார்க்கணும். ஆனால் திஸ் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் த ஹோல் தமிழ்நாடு. இது வரைக்கும் 2011 உங்களுக்கு இவங்ககிட்ட காங்கிரஸோட ஒரு நல்ல அலையன்ஸ் தான் இருந்தது. வெறும் விஜயகாந்தும் ஜெயலலிதா தான் இருந்தாங்க. ஆனால் 2G மற்ற விஷயங்கள் எல்லாம் பாதிச்சது. ஸோ இன்னைக்கு எப்படி 2011 அல்லது உங்களுக்கு 1991 ராஜீவ்காந்தி கொலைக்கு திமுக காரணம் என்ற நிலை வந்து கிட்டத்தட்ட மெட்ராஸ் ஃபுல்லாக ஒரே ஒரு துறைமுகம் சீட்டை மாத்திரம்தான் கருணாநிதி ஜெயிச்சார். அதற்கு பிறகு ஐ திங்க் இதில் எக்மோரில் பரிதியிலம் எழுதி ஜெயிச்சார். 2 எம்எல்ஏ தான் ஜெயிக்க முடியுது. மொத்தமுமே அந்த அலையன்ஸ் வந்தது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு கோர்ட் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்குமா? ஏன்னா அதாவது இவருக்கு கொடுத்த பிறகு கொடுத்த தீர்ப்புலெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கொடுத்தப்ப யூ ஷுட் நாட் சைன் எனிதிங், யூ ஷுட் நாட் சி எனி ஃபைல்ட்டாங்க. ஸோ அப்போ அவர் உள்ளேயே போக முடியாதுன்னு ஆயிடுச்சு. அதற்கு பிறகு மேற்கு வங்காளத்தில் ஒரு மினிஸ்டர் கொடுத்தப்பையும் யூ கேனாட் பிகம் அ மினிஸ்டர். இவருக்கு அதை போடலைன்னு ஒன்று 2வது நாளே கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அதே போர்ட்ஃபோலியோஸையும் கொடுத்து நாங்கள் இந்த கட்சி எங்களுக்கு இவர் தான் ஏடிஎம் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஸோ அது மாத்திரம் இல்லை, அந்த கட்சியுடைய மன்னர் பரம்பரையின் முதிய இளவரசரான உதயநிதிக்கும் கூட துணை முதலமைச்சருங்கிறது இவருக்கு கொடுத்தப்ப தான் கொடுத்தாங்க. ஸோ இவர் வர வரைக்கும் அந்த போஸ்ட் கூட கொடுக்கல. அதனால அந்த கட்சி அது மாத்திரம் இல்லை, ஸ்டாலின் அவர்கள் இவர் ரிசைன் பண்ணப்போ என்ன கொடுத்தாரு? தியாகி. ஸோ திமுகவை பொறுத்தவரை தமிழர்களை ஏமாற்றி பணம் வாங்கி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னால் தியாகம் அப்படின்னு ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் கற்பழிச்சிட்டு வரவனா அப்பாவு சார் என்ன சொன்னார்?
என்னுடைய தம்பி ஞானசேகரன் அப்படின்னா. ஸோ இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மக்கள், தமிழக மக்கள் என்னைக்குமே தே ஆர் நாட் ஆஸ் சிம்பிள் ஆஸ் யூ திங்க். இன்னொன்று, டெல்லி 2014 நீங்கள் பார்க்கணும். அதாவது 15 வருஷம் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய நல்ல ஆட்சி தான் கொடுத்தது. ஷீலா கவுல் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல டெவலப்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் புதுசாக வந்த இவங்க ஜெயித்தாங்க. ஆம் ஆத்மி கொஞ்சம் மெஜாரிட்டியில் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரூல் பண்ணாங்க. ஆனால் அவங்க கரப்ஷனுக்கு எதிர்த்தாப்பில் வந்துட்டு அவங்களே கரப்ஷனில் விழுந்துட்டாங்க. ஸோ கரப்ஷன் இஸ் ஆல்வேஸ் அன் இஷ்யூ இன் தமிழ்நாடு. 96 ஜெயலலிதா தோத்ததாக இருக்கட்டும், 2011 திமுக தோத்ததாக இருக்கட்டும், கரப்ஷன் இஸ் த ப்ரிடாமினன்ட் இஷ்யூ. ஸோ இப்போ கரப்ஷன் இல்லை. அடுத்தது டெரரிசம். இப்போ ஜவஹர்லாவுக்கு ஜெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 96 டெரரிசத்தில் 96 மூப்பனாரும் கருணாநிதியும் கூட்டணி சேர்ந்து ஜெயலலிதாவை தோக்கடிச்சாங்க. ஆனால் 98 பாம்பு பிளாஸ்டும் இதுவும் வந்த உடனே அங்கேயும் உடனே தோத்தாங்க திமுக. ஸோ இது மாதிரி நடந்திருக்கு. செந்தில் பாலாஜி இந்த கேஸில் ரிசைன் பண்ணணுமா? இதுக்கு அடுத்தது டாஸ்மாக் அவரை பின்னாடி துரத்திட்டு இருக்கு. சரி, டாஸ்மாகில் இடிக்கு எதிர்த்து இவங்க போட்ட கேஸில் கொடுத்துருக்குற அஃபிடவிட்டை பார்த்துட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டை ரிவைஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னது, எப்படி எங்களை வந்து சர்ப்ரைஸ் ரெய்டு பண்ணக்கூடாது, சொல்லிட்டு தான் வரணும். அதுக்கப்புறம் அதுக்கு பேர் ரெய்டா. அடுத்தது உங்களுக்கு வந்து எங்கள் ஸ்டாஃப் எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அப்படின்றாங்க. அவங்க கேமரா ஆன் ரெக்கார்டு அத்தனையும் வச்சுருக்காங்க. 2 பேரும் கொஞ்சம் லேட்டாக 8 மணி 9 மணிக்கு ஸ்டாஃப் போகிறது பெரிய விஷயம் இல்லை. லேடிஸ்லாம் லேட் ஈவினிங் போயிருக்காங்க. காரை ஏற்பாடு பண்ணி அனுப்புங்க. இன்றைக்கி ஊபர் ஊலாவில் 24 ஹவர்ஸும் எல்லோரும் போக முடியும். இதெல்லாம் ரொம்ப ஃப்ரிவிலஸாக இருக்குது. அதையும் ஹைகோர்ட்டில் ஏற்றுக்கிட்டாங்க. அதை கமெண்ட் வந்ததோ என்னமோ அந்த பெஞ்சே ரெக்யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வேறு பெஞ்ச் போட போகிறாங்க. ஆன் கோர்ட்டில் அன்றைக்கி SM சுப்ரமணியம் வில் பி த லீட் ஜட்ஜின்னு சொன்னதாக எனக்கு ஒரு நியூஸ் வருது ஆன்லைனில் பார்த்தவங்கள்ட்ட இருந்து. அவர்கிட்ட போச்சுன்னா இதுவும் இருக்கும். அடுத்தது அதே டாஸ்மாகில் 2020 திமுகவின் இன்னைக்கு மொத்த டாஸ்மாகில் கொடுக்கப்படுற டோட்டல் சேல்ஸில் 18% ஒரே கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. அது எந்த கம்பெனினா, திரு உதயநிதி அவர்கள் தன்னுடைய ஷர்ட்டில் அந்த போட்டிருந்த எம்பலம் SN ஜெயமுருகனுடைய SNJ டிஸ்டிலரிஸ். அவங்க தே ஆர் ஆல்சோ நேம்டு இன் தி ஆந்திரா சாராய ஊழலையும் நேம் பண்ணியிருக்கப்பட்டிருக்கு. அந்த கட்சிக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் புக்கில் 20 கோடி ரூபாய் நாங்கள் திரு ஜெகத்ரட்சகன் கம்பெனிக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு 2020 மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ்ன்னு கொடுத்துட்டு அதே வருஷம் அதை ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. திருப்பி வாங்கலை, செலவு கணக்கு காட்டில் ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது கிளியர் மணி லாண்டரிங் வந்துடும். ஸோ அந்த SN ஜெயமுருகன் யாருன்னா, கருணாநிதியுடைய சினிமா எடுத்தது. சன் பிக்சர்ஸோ ரெட் ஜெயின் பிக்சர்ஸோ கருணாநிதி வச்சு படம் எடுத்தால் ஓடாதுன்னு தெரியும். ஆனால் நஷ்டப்பட்டவங்களுக்கு சாராய் லைசன்ஸ் கிடைக்கும். சரியா? இதுதான். அதனால உங்களுக்கு அதில் டாஸ்மாக் ஆஃபீஸில் அவங்க என்னென்ன எடுத்திருக்காங்க. MD விசாகனுடைய 2 ஐஃபோனு, அவருடைய 4 ஜிமெயில் ஐடி, GM சங்கீதாவுடைய ஒரு ஆப்பிள், ஒரு சாம்சங்கு, அதுக்கப்புறம் வந்து AGM உடைய 2 ஆப்பிளில் 2 ஐபேடு, 4 ஃபீஸ் மெயின் கம்ப்யூட்டருடைய இது 2 லேப்டாப்புடைய, இது எல்லாம் பேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதில் என்னென்ன கிடைக்கும்னு பார்க்கணும். அந்த லாரி டெண்டர் கொடுத்தவனுடைய ஆதார் பேன் நம்பரை கூட ஃபில்அப் பண்ணலன்னு சொல்கிறாங்க. KYC நாம்ஸை கூட ஃபில்அப் பண்ணல. அப்புறம் டெண்டர்லாம் நாங்கள் பர்ஃபெக்டாக நடந்திருக்கோம், ஆன்லைனில் கொடுத்துருக்கோம்னு செந்தில் பாலாஜி பேட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஒரு கடை எடுத்தால் போதுமா, அதாவது ED எப்படி உள்ளே வரலாம், ஏதாவது FIR இருந்தால் அதை எங்களுக்கு சொல்லணும்னு கேட்டிருக்காங்க. 2016 2024 வரைக்கும் 43 FIR DVSC போட்டிருக்கு. அதில் 36 போன பீரியடு, 7 இந்த பீரியடு. 21 டிசம்பரில் அக்டோபரில் தீபாவளி அப்போ விழுப்புரத்தில் ஜானகிபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற டாஸ்மாகில் ரெய்டு பண்ணி அன்றைக்கி அந்த ஒரு கடையில் 7000 டாஸ்மாக் பில் இல்லாத டூப்ளிகேட் சரக்கு ஆனால் ஒரிஜினல் சீல் பாட்டிலில் எல்லாம் ஒரிஜினலாக இருக்குது, ஆனால் கணக்கில் ஏற்றப்படலை. அந்த ஒரு கடையில் 7 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு பிடிச்சேன்னு ஐ கேன் ஈவன் சென்ட் யூ தி கட்டிங் ஆஃப் தி இது கொடுக்க முடியும். ஸோ ஒரு கடையில் 7 லட்சம்னா 5000 கடைக்கு இன்ட்டு போட்டிங்கன்னா எவ்வளோ? அப்போ 350 கோடிங்கிறது நமக்கு ஒரு நாளைக்கு வருது. அப்போ வருஷத்துக்கு 90,000 கோடிங்கிறதுக்கு பாசிபிள். வாட் இவர் PTR சொன்னது. அதே மாதிரி புதிய தமிழகம் கட்சி இவர் கிருஷ்ணசாமி அவர்கள் கவர்னரை போய் பார்த்து ஜூன் 2023 1.5 லட்சம் கோடிக்கு மேலே நஷ்டம் இருக்குது அப்படின்னு கணக்கு கொடுத்துருக்காரு. இப்போ மிச்ச பீரியடுக்கு போட்டால் 3-4 லட்சம் கோடி வரும். எனவே இது எல்லாம் ஃபோரன்சிக் ஆடிட் பண்ணி அவங்க அது மாத்திரம் பண்ணல. அதை தாண்டி அன்றைக்கி எந்த தனியார் நிறுவனங்கள்
ஜெகத்ரட்சனுடைய அக்கார்ட் டிஸ்டிலரிஸ், திரு இவருடைய கால்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, கால்ஸ் லிமிட்டெடுங்கிறதுல திரு கனிமொழி அவர்களும் பார்ட்னர். அவங்க திருவாரூர் அண்ட் சுகர்ஸ் வாங்கி 4 டிஸ்டிலரி நடத்துகிறாங்கன்னு சொல்லி திருமதி காளியம்மாள் அவர்கள் பேசினதுக்கு டிஎம்கே ஐடி விங்க ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிச்சு. ஆனால் லீகல் நோட்டீஸ் அனுப்பலை. ஸோ அப்போது கால்ஸில் கனிமொழிக்கும் ஷேர்ஸ் இருக்குதுன்னு தெரியுது. அதுக்கப்புறம் டிஆர் பாலுவுக்கு இது இருக்குது. இந்த மாதிரி இவங்க எல்லாருமே மாட்டுறாங்க. மிக நிச்சயமாக நீங்கள் ஏப்ரல் 2ஆம் தேதி அல்லது 3ஆம் தேதி திரு செந்தில் பாலாஜி ரிசைன் பண்ணக்கூடும். ஆனால் இப்போதைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டாஸ்மாக் ஸ்டே, இன்டைரக்ட் ஸ்டே இருக்குது. பட் அவங்க புதுசாக எந்த என்கொயரியும் பண்ணக்கூடாது. ஏற்கனவே எடுத்திருக்கிற அந்த மலை போல் டேட்டாஸை அவங்க எல்லாத்தையும் கோடிஃபை பண்ணி அதில் அந்த நான் சொன்னது 8 ஃபோனும் என்னமோ எடுத்திருக்காங்க. அதில் எனக்கு சொல்லப்பட்டது ஒரு ஜிமெயில் ஐடி எக்ஸ்க்ளூசிவாக மினிஸ்டருக்கும் கிச்சன் கேபினெட்டுக்கும் மட்டுமே அப்படிங்கிறாங்க. ஸோ மாப்பிள்ளை சாருக்கும் எம்டிக்கும் நடுவில் கரஸ்பாண்டன்ஸ் இருந்து அதை ட்ராக் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி வரைக்கும் கூட இதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏப்ரலில் பலவிதமான விஷயங்கள், சர்ப்ரைஸ்கள் காத்திருக்கு. இதை தாண்டி மேலும் மணல் கடத்தல்லையும் சாண்ட் குவாரிலையும் கூட வரப்போகுது. அடுத்தது நம்ம இது கூட ரேஷன் கடையில் இருக்கிற ஊழல்கள், இன்னொரு பக்கம் அரப்பூர் ஜெயராமன் சொல்லியிருக்கு. இதையெல்லாம் ஏப்ரல் மேக்குள்ளே கிட்டத்தட்ட 12 அமைச்சர்கள் பேரில் சீரியஸ் ஆக்ஷன் வரும். 2-3 கைதுகளும் வரலாம். இன்னொன்று ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். இந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் இந்த கேஸ்கள் எப்படி ஜெயலலிதாவுடைய வழக்கை பெங்களூருக்கு கொண்டு போனாங்களோ, அவருடைய சொத்து குவிப்பு வழக்கை இங்கேருந்து பெங்களூர் கர்நாடகா நீதிமன்றத்துக்கு கொண்டு போனாங்களோ, திமுகவிற்கு எதிரான வழக்குகளை உங்களுக்கு ஆந்திராவுக்கு போச்சு, உங்களுக்கு அந்த தினகரன் சொத்து குவிப்பு வழக்கு. அதே மாதிரி காஞ்சி மடத்துக்கு எதிரான வழக்கு பாண்டிச்சேரிக்கு போச்சு. அதனால் இந்த வழக்குகள் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டுக்கு வெளியில் கொண்டு போகணும் அப்படின்னு கேட்கணும். ஏன்னா உட்காண்டு இப்போ போலீஸ் டிஎஸ்பி எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொண்டு வரீங்கன்னா இந்த மெட்ராஸ் இதால் கேட்க முடியல. இந்த ஸ்டே கொடுத்தது கூட சரியில்லை. இப்போ ரெக்ளூஸ் பண்ணது ஏன்னு தெரில. ஐ டோன்ட் வாண்ட் டு சே. ஏன்னா செந்தில் பாலாஜி என்ன சொன்னார்னால், சுப்ரீம் கோர்ட்டில் முதல்ல வந்தப்போ 2 ஜட்ஜிக்கிட்ட போயிருக்கு அந்த கேஸ். வந்த தீர்ப்பு ராமசுப்ரமணியம் அண்ட் முராரி பெஞ்சு. ராமசுப்ரமணியம் இஸ் நோன் டு பி வெரி சீரியஸ். ஆனால் அவருடைய நண்பர்கள் வட்டத்தில் சொன்னது, ஐ ஹவ் பேட் 350 crores அண்ட் மேனேஜ் தட் இட் வில் பி அ ஸ்பிளிட் வெர்டிக்ட்னாரு. ஆனால் வந்தது அப்படி வரல. ஏன்னா ஒரு ஜட்ஜி வீட்டில் இப்போ தான் நம்ம பார்த்தோம் கேஷ் பிடிபட்டதுன்னு. ஆனால் அப்படி தீர்ப்பு வரலங்கிறது இன்றைக்கே நமக்கு நீதிமன்றத்தின் மேலே நம்பிக்கை வருகிறது. ஆனால் செந்தில் பாலாஜி மட்டும் இல்லாமல் திமுகவை சுற்றி வளைக்கும் அளவிற்கு பல விஷயங்கள் நடக்கிறது.